டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் குழந்தை தொழிலாளர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சில வகுப்புகளாக சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். அதாவது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். முதலில் வறுமை என்பதை பற்றி சில வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து சைல்டு லேபர் என்று சொல்லக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. சென்ற வகுப்பில் குழந்தை தொழிலாளர்களின் இன்றைய நிலை, அதாவது இப்போதைய நிலையில் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து கோவிட்-19 குழந்தை தொழிலாளர்கள் மீது ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி பார்த்திருந்தோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களை பாருங்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வகுப்பில் குழந்தைகளுக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பு விதிகள் பற்றி பார்க்கலாம். இது முக்கியமான தலைப்பு நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக 2A மெயின்ஸ் தேர்விலும் சில வாக்கியங்களை கொடுத்து எது சரி அல்லது எது தவறு என்று கேட்பார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி இன்று குழந்தைகள் அல்லது குழந்தை தொழிலாளர்களுக்கான அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு விதிகள் என்ற தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். முதலில் அடிப்படை உரிமைகளில் என்னென்ன உரிமைகள் குழந்தைகள் அல்லது குழந்தை தொழிலாளர்களுக்கு இருக்கிறது என்று பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது முதலில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளில் குழந்தை தொழிலாளர்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் அல்லது உரிமைகள் இருக்கிறது என்று பார்க்கலாம். முதலில் ஆர்டிகிள் 15(3), அதாவது ஆர்டிகிள் 15(3) ஆனது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கும் உரிமையை பற்றி கூறுகிறது. அதாவது அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகிள் 15(3), அதாவது 15 3வது பிரிவு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கும் உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து ஆர்டிகிள் 21A, அதாவது இது எப்போது கொண்டு வரப்பட்டது என்று பார்த்தால் 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது நண்பர்களே. இது அடிப்படை கல்வியை பற்றி கூறுகிறது. அதாவது 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவது என்பதை அடிப்படை உரிமையாக குறிப்பிடுகிறது இந்த ஆர்டிகிள் 21A. இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002, சட்ட திருத்தம் 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இதன்படி 6லிருந்து 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக ஆக்கியுள்ளது. அதற்கடுத்து ஆர்டிகிள் 23, குழந்தைகள் சட்டவிரோதமான வர்த்தகம் மற்றும் குழந்தைகளை கட்டாயமாக அல்லது ஊதியமின்றி வேலை செய்ய வைப்பதை தடை செய்கிறது. அதாவது ஆர்டிகிள் 23, குழந்தைகளின் சட்டவிரோதமான வர்த்தகம் மற்றும் குழந்தைகளை கட்டாயமாக அல்லது ஊதியமின்றி வேலை செய்ய வைப்பதை தடை செய்கிறது. அதற்கடுத்து ஆர்டிகிள் 24, குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ அல்லது பாதுகாப்பற்ற பணிகளிலோ ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது நண்பர்களே. அதாவது ஆர்டிகிள் 24, குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ அல்லது பாதுகாப்பற்ற பணிகளிலோ ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது.
இந்த 4 ஆர்டிகளும் அடிப்படை உரிமைகள் என்ற பிரிவில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை வழங்குகிறது. அதற்கடுத்து டிபிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு என்பதன் கீழ் சில உரிமைகளை குழந்தைகளுக்கு கொடுத்து இருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். முதலில் ஆர்டிகல் 39E குழந்தைகளின் உடல் நலமும் வலிமையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அவர்களுடைய வயது அல்லது வலிமைக்கு பொருத்தமற்ற வேலையை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது. அதாவது டிபிஎஸ்பியின் கீழ் வருகிற குழந்தைகளுக்கான உரிமைகள். ஆர்டிகல் 39E குழந்தைகளின் உடல் நலமும் வலிமையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அவர்களுடைய வயது அல்லது வலிமைக்கு பொருத்தமற்ற வேலையை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கூறுகிறது. அதற்கடுத்து ஆர்டிகல் 39F அரசானது அனைத்து வகை சுரண்டல்களிலும் இருந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதாவது ஆர்டிகல் 39F படி அரசானது அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கடுத்து மூன்றாவதாக ஆர்டிகல் 45 தி 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அடுத்ததாக ஆர்டிகல் 45 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அதாவது ஆர்டிகல் 45 படி 6 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. அதாவது டிபிஎஸ்பியின் கீழ் வருகிற இந்த ஆர்டிகல் 45 இது 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. அதாவது 6 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கடுத்து அடிப்படை கடமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகளில் குழந்தைகளுக்கான உரிமைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் ஆர்டிகல் 51A இன் கீழ் K, இதுவும் 86வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. நண்பர்களே, இந்த அடிப்படை கடமைகள் என்பதன் கீழ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்பதன் கீழ் ஆர்டிகல் 51A இன் K என்ற பிரிவானது 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன்படி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோர்களினுடைய கடமையாக இருக்கிறது என்று கூறுகிறது. அதாவது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலரினுடைய கடமையாகும். அதற்கடுத்து வயது வந்தோரை போலவே குழந்தைகளுக்கும் சம உரிமை உடைய அரசியலமைப்பு விதிகள் சிலவற்றை பார்க்கலாம். அதாவது பெரியவர்களைப் போலவே சிறியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில அரசியல் விதிகள் இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். முதலில் ஆர்டிகல் 14, இது ரைட் டு ஈக்குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது. அதற்கடுத்து
ஆர்டிக்கிள் 15 இது மதம், இனம், ஜாதி ஆகியவற்றால் வேறுபடுத்தக்கூடாது என்று சொல்லுகிறது. அதற்கடுத்து ஆர்டிக்கிள் 21 அடிப்படை கல்வி கற்பதை அடிப்படை உரிமையாக குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து ஆர்டிக்கிள் 46 ஆர்டிக்கிள் 47 போன்ற சட்டப்பிரிவுகள் வயது வந்தோரைப் போலவே குழந்தைகளுக்கும் சம உரிமை உடைய விதிகளை பற்றி கூறுகிறது நண்பர்களே. அதாவது ஆர்டிக்கிள் 14, ஆர்டிக்கிள் 15, ஆர்டிக்கிள் 21, ஆர்டிக்கிள் 46, ஆர்டிக்கிள் 47 போன்றவை பெரியவர்களைப் போலவே சிறியவர்களுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் சம உரிமை உண்டு என்று கூறுகிறது. அதற்கடுத்து இந்த குழந்தை தொழிலாளர்களுக்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட சில முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கல்வி பாதிக்கப்பட்ட போது அரசாங்கம் சில திட்டங்களை இயற்றி செயல்படுத்தியது. அந்த திட்டங்களை இப்போது பார்க்கலாம். முதலில் குழந்தைகளுக்கான PM கேர்ஸ் திட்டம், அதாவது குழந்தைகளுக்கான PM கேர் CARES PM கேர்ஸ் திட்டம், குழந்தைகளுக்கான PM கேர் திட்டம், அதாவது பிரதம மந்திரியினுடைய கேர் ஃபார் சில்ட்ரன் என்ற திட்டமானது இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டது. இது எப்போது தொடங்கப்பட்டது என்று பார்க்கலாம். மே 29, 2021 அன்று இந்த PM கேர் திட்டமானது குழந்தைகளின் கல்வி அல்லது பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டதற்காக தொடங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது PM கேர் திட்டம் மே 29, 2021 அன்று தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், COVID-19 பாதிப்பால் பெற்றோர் அல்லது பாதுகாவலரை இழந்த குழந்தைகளுக்கு உதவுவது. அதாவது PM கேர் திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று கேட்பார்கள். COVID-19 பாதிப்பால் பெற்றோர் அல்லது பாதுகாவலரை இழந்த குழந்தைகளுக்கு உதவுவது. இந்த திட்டத்தின் மூலம் அளிக்கப்படும் சேவைகளானது 23 வயது வரை அளிக்கப்படுகிறது நண்பர்களே. இந்த PM கேர் திட்டமானது குழந்தைகளின் அதாவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய 23 வயது வரை அளிக்கப்படுகிறது. இதில் முதலாக ரூபாய் 10 லட்சம் ரொக்கமாக வழங்கப்படுகிறது. 10 லட்சம் ரொக்கமாக முதலில் வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 23 வயது நிறைவடையும் பொழுது தொழில் தொடங்க அல்லது எதிர்கால தேவைக்காக இந்த ரூபாய் 10 லட்சமானது வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து கல்வி உதவித்தொகை, உயர்கல்வி பயிலும்போது அதாவது இந்த குழந்தைகள் உயர்கல்வி பயிலும்போது அதாவது 18 23 வயது வரை மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த பெற்றோர் அல்லது பாதுகாவலரை இழந்த குழந்தைகள் உயர்கல்வி பயிலும்போது அதாவது அவர்கள் 23 வயது வரை மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது மாதத்திற்கு 4000 ரூபாயானது வழங்கப்படுகிறது. அதுபோக அவர்கள் 23 வயது நிறைவடையும் போது 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படுகிறது.
அது அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு எதிர்கால தேவைக்காகவும் வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ், அதாவது அவர்களுக்கு மருத்துவ காப்பீடானது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு செய்யப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு செய்யப்படுகிறது. இதர சேவைகள் அடிப்படை வசதிகள், தங்குமிடம் மற்றும் கல்வி பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தங்குமிடம், கல்வி பயிற்சி ஆகியவும் அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: கல்வி இடைநிற்றல் குறையும், குழந்தைகள் தொழிலாளர்களாக மாறுவது குறையும், சுயதொழிலில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகரிக்கும், குழந்தை துன்புறுத்துதல் தடுக்கப்படும், சுகாதார பாதுகாப்பு கிடைக்கிறது. அதற்கடுத்து பிரதான் மந்திரி வித்யா யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி வித்யா யோஜனா அடுத்த திட்டமானது பிரதான் மந்திரி வித்யா யோஜனா நண்பர்களே, அதாவது PM வித்யா, அதாவது பிரதான் மந்திரி வித்யா என்ற திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடங்கப்பட்ட ஆண்டு மே மாதம் 2020 பிரதம மந்திரி வித்யா யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது பிரதான் மந்திரி வித்யா யோஜனா திட்டமானது ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டதால் ஆன்லைன் அல்லது டிஜிட்டல் கல்வியை மாணவர்களுக்கு அளிப்பதற்காக இந்த வித்யா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து தீட்சா, அதாவது ஆங்கிலத்தில் DIKSHA தீட்சா போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய தீட்சா போர்ட்டல் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை மின்னணு வடிவில் பல்வேறு மொழிகளில் வழங்கப்படுகிறது. அதாவது தீட்சா போர்ட்டல் என்பது என்ன என்று கேட்பார்கள் நண்பர்களே. பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை மின்னணு வடிவில் பல்வேறு மொழிகளில் வழங்குவதுதான் இந்த தீட்சா போர்ட்டல். அதற்கடுத்து சுவயம் பிரபா, அதாவது ஆங்கிலத்தில் SWAYAMPRABHA சுயம் பிரபா பள்ளி மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு கோவிட்-19 காலத்தில் தடைப்பட்டதால் ஆன்லைனில் கல்வி கற்பிக்க சுயம் பிரபா கல்வி சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது சுயம் பிரபா என்பது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க தொடங்கப்பட்ட ஒரு கல்வி தொலைக்காட்சி அல்லது சேனலாகும். இது 24 மணி நேரமும், அதாவது வாரத்தினுடைய 24 மணி நேரமும் சேவையை அளித்து வருகிறது இந்த சுயம் பிரபா போர்ட்டல். அதற்கடுத்து மனோ தர்பன் ஆங்கிலத்தில் MANADARBAN
BAN, அதாவது மனோதர்பன் என்ற திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 காலத்தில் மாணவர்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டனர். அவர்களின் கல்வி கற்றலில் பாதிப்பு ஏற்படாதவாறு இருக்க அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட மனநல பாதிப்புகளை சரி செய்வதற்காக மனநல ஆலோசனை இந்த மனோதர்பன் என்பது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட மனரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குவதற்காக இந்த மனோதர்பன் திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து இதர சில திட்டங்கள், இணைய இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு டிவி, ரேடியோ மூலம் கல்வி கற்பிக்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் இன்னமும் சில இணைய வசதிகள் பெறாத பகுதிகள், கிராமங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு தொலைக்காட்சி மற்றும் ரேடியோ மூலம் இந்த கல்வியானது அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அகில இந்திய ரேடியோ, தூர்தர்ஷன் சேனல்கள் மற்றும் யூடியூப் மூலம் தொடர்ந்து கல்வி கற்பிக்கப்பட்டது. அதாவது டிவி மற்றும் ரேடியோ மூலமும் கற்பிக்கப்பட்டது. அதுபோக ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷன் சேனல்கள் மூலமும் கல்வி கற்பிக்கப்பட்டது. இத்தகைய அரசின் நடவடிக்கை மூலம் கோவிட்-19 காலத்தில் கல்வி தடையின்றி கிடைத்தது. மேலும் குழந்தைகள் தொழிலாளர்களாக மாறுவதும் தடுக்கப்பட்டது. அதாவது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகளுக்காக அல்லது குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களை பற்றி எழுது என்று கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் டிஸ்கிரிப்ட் டைப்பிலும் வரும், அல்லது குரூப் 2A மெயின்ஸ் தேர்விலும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிஎம் கேர் திட்டத்தின் பற்றி 2 வாக்கியங்கள் கொடுத்து சரியா தவறா என்று கேட்பார்கள். அதுபோக பிரதான் மந்திரி வித்யா யோஜனா என்பது என்ன என்று கேட்பார்கள். அதுக்கடுத்து தீக்ஷா போர்ட்டல் என்பதை பற்றி கேட்பார்கள். சுயம் பிரபா என்பது என்ன என்று கேட்டாலும் கேட்பார்கள். அதுபோக மனோதர்பன் என்பதை பற்றியும் கேட்பார்கள். குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் தேர்விலும் இதை அப்படியே எழுதி சொல்வார்கள். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் 2 தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் ஒருங்கிணைத்து பார்த்து வருகிறோம். இதை தவறாமல் பாருங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஏனென்றால் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் முக்கியமான தலைப்புகளை பற்றி தான் பார்த்து வருகிறோம். கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எந்த தேர்வாக இருந்தாலும் இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அதாவது அடுத்த ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி பிலிமினரி தேர்வுகளுக்கும் இந்த திட்டங்களில் இருந்து கேள்விகள் வந்தாலும் வரலாம். அதாவது தீக்ஷா போர்ட்டல், சுயம் பிரபா, மனோதர்பன், பிஎம் வித்யா யோஜனா என்பதெல்லாம் முக்கியமான திட்டங்கள். எனவே எல்லா தேர்வுகளிலும் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். நாம் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்காக சில மாதங்களாக தொடர்ந்து பயிற்சி வகுப்புகளை பார்த்து வருகிறோம். முதலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்பதை பார்த்தோம். அதற்கடுத்து தமிழ்நாட்டின் மற்றும் இந்தியாவில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்பதை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதில் வறுமை என்பதை முதலில் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து குழந்தை தொழிலாளர்கள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகளில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் ஒவ்வொன்றாக முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுபோக முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோவானது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். நீங்கள் ஒரு வீடியோ கூட தவற விடாமல் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வேறு எங்கு போய் ஆன்லைனில் தேட தேவையில்லை நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வகுப்பில் 2 முக்கியமான தலைப்புகளை பற்றி பார்த்திருக்கிறோம். அதாவது குழந்தைகளுக்கான அரசியலமைப்பு சட்ட விதிகள், அதாவது குழந்தைகள் அல்லது குழந்தை தொழிலாளர்களுக்கான அரசியலமைப்பு சட்ட விதிகளை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து கோவிட் பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகள் மற்றும் குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். 2மே முக்கியமான தலைப்புகள் நண்பர்களே, கட்டாயமாக பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து இந்த வகுப்பை இதோடு முடித்து கொள்ளலாம். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்த தலைப்பை பற்றி விவாதிக்கலாம் நண்பர்களே.